ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பராட்டா மிச்சமாக இருந்துச்சு. அதில் வந்து நான் எப்படி இந்த முட்டை பிரட்டல் செய்தனால்ட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் சட்டியில் எண்ணெயை சூடாக்கிட்டு போட்டாச்சு. போட்டுட்டு இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். அடுப்பு தூண்டி விடையில் நான் தனிச்சு தான் விட்டுருக்கேன் கணக்கு. அது வதங்கி வரைக்கில் தக்காளி பழம் சேர்க்கிறேன். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், சரியா? இப்போ தக்காளி பழம் வதங்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டத்தூள் சேர்க்கிறேன். இது எங்கிட்ட உரைப்புக்கு தேவையான அளவு தான் கட்டத்தூள். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அதுக்கு பிறகு நல்ல ரவுண்டாக அப்படியே ஓரம் கட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு கொஞ்சம் இடத்தை விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்ற வேண்டியதான். அதோட கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி வறுபட்டோன்னு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பரோட்டாவை பிச்சு வச்சுருப்போம் தானே, இப்படி துண்டு துண்டாக பிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு 3-4 பரோட்டா மிச்சமாக இருந்துச்சு. அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா சூப்பரான முட்டை பரோட்டா ரெடி. முட்டை பரோட்டா கொத்தன்னு சொல்லலாம். நல்ல மழை தூருது ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு ஊற்றுது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.